ஒரு நிகழ்ச்சினா விருந்தோம்பல் மாதிரி இருக்கணும். சுவையான புளிக்குழம்பும் இருக்கணும். அதுதான் விருந்தோம்பல். மனிதனுக்கு இறப்பு என்பது விடுதலை. அச்ச உணர்வு இருக்க வேண்டும். அப்பரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? நம்மளோட கம்பன் கலைக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா கவியரங்கம் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. பொதுவாகவேங்க ஒரு நிகழ்ச்சினா விருந்தோம்பல் மாதிரி இருக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட முடியுமா? அங்கே நெய்யூத்தின பருப்பு இருக்கணும், முருங்கை சாம்பார் இருக்கணும், சுவையான புளிக்குழம்பும் இருக்கணும். அதுதான் விருந்தோம்பல். கரெக்டான நேரத்தில் சொல்றோம் பாத்தீங்களா? அப்படி ஒரு இலக்கிய அமைப்புனா விருந்தோம்பல் போல ஒரு சுவையான செய்திகளை கேட்கும் அரங்கமாக நமது கம்பன் கலைக்கூடம் இருக்குது பாருங்க. அதுதான் இதன் சிறப்பு. அது மாதிரி இன்னைக்கு நீங்க இப்போ கவியரங்கத்தின் சுவையை சுவைத்தீர்கள். அந்த விருந்தோம்பல் இருக்கிற மாதிரி என்னுடைய ஒரு இலக்கிய செய்தியும் சுவையுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய இலக்கிய செய்தி என்னன்னா, நமக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்த அந்த செய்தியை கேட்டோன்னு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க. நம்ம எத்தனை கோடி கொடுத்து கோடி சம்பாதிச்சாலும் அந்த செய்தி நம்ம காதில் விழுந்த மகிழ்ச்சி மாதிரி வருமா? நம்ம எவ்வளோ வெற்றிகளை பெற்றிருப்போம். முத ஆஸ்பத்திரி வாசல்ல நின்றுகிட்டு சாமியை வெறுத்தவங்கெல்லாம் கும்பிட்டு இருப்பாங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கணும், என் மனைவி நல்லபடியா வெளியே வரணும். அந்த செய்தி நம்ம காதுல விழுந்தோன்னு எவ்வளவு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம். எல்லாருமே தட்டலாம், எல்லாருமே அப்பா இருப்போம் இல்ல, குழந்தைகளை தவிர. அப்படி அது எவ்வளவு ஒரு சந்தோஷமோ அதே போல அந்த குழந்தை முத கூப்பிடும் பாருங்க, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம எவ்வளவு கோடி சம்பாரிச்சுங்கிறது முக்கியம் இல்லை, அன்னைக்கு நம்ம அந்த குழந்தைக்கு என்ன சிறப்பு செஞ்சாங்கிறதா முக்கியம் இல்லைங்களா? அப்படித்தான் இங்க அப்பருக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. எப்படி? மருணிக்கியாராக இருந்து வாய்மை சொற்களுக்கு நாவுக்கரசராக பெயர் சூட்டினார் திலகவதி அம்மையார். இப்ப அடுத்தபடியாக அப்பா என்று அழைக்கிறார் திருஞான சம்பந்தர். அப்படி ஒரு மன மகிழ்ச்சியை பெறும் நிகழ்வாகத்தான் இது அப்பரை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும்போது அப்பரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? அது ஒரு தொண்டனாகவே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி வந்தவர் தான் ஞான சம்பந்தர். அப்போ இங்கிருந்து எப்படி நகருகிறது என்று கேட்டால், திருநாவுக்கரசராக இருந்தவர் அப்பராக மாறுகிறார். இந்த இடத்திலிருந்து தான் மாறுகிறார். இதை சேக்கிழார் அவர்கள் மிக அழகாக பதிவிடுகிறார். அப்பா என்று அழைக்கிறார். இந்த சந்தோஷம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம குழந்தைங்க நம்ம கூப்பிட்டோன்னு எப்படி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்து எல்லாரும் ஒரு கைதட்டினீங்க அப்படி நினைச்சு பார்க்கணும் நீங்க. அப்படித்தான் அப்பா என்றவுடன் அந்த குழந்தையை கட்டி தழுவியதாக சேக்கிழார் மிக அழகா, அதெல்லாம் அந்த சொற்களுடைய இந்த அழகு இருக்குது பாருங்க, அது கீழாக எந்த மொழியிலும் எழுதப்படவில்லை. இன்னைக்கு பல மொழிகள்ல வந்து இருக்கு. அதுல தமிழ் மொழி முதல்லையா ரெண்டாவதாங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சை. அது ஒரு பக்கம் நடத்திட்டு போட்டோம். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, அது எழுதும் அழகு இருக்குது பாருங்க. சும்மா எழுதிட முடியுமா? இப்ப நான் சொன்ன பொழுது ஒரு விருந்தோம்பல்னா எவ்வளவு சுவையை நாம் சுவைக்க வேண்டும் உணவுகளால், அதுபோல் சொற்களின் சுவையாக எழுதணும் இல்லை. அப்படி எழுது பாருங்க சேக்கிழார். அவ்வளோ அழகாக அப்படி எழுதிட்டே போறாரு. நான் ரொம்ப விரிவா போல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுவைக்கும்படி நான் தருகிறேன். அப்படி அவரு அதை அழகாக எழுதுகிறார். இப்படி இவர் அப்பராக மாறணும்னா பல பதிகங்களை இவர் பாடிட்டே வராருங்க. அப்படித்தான் ஒரு முறை இவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருவிழி மிலாலைங்கிற அது ஒரு பகுதி இருக்கு. அது ஒரு கோயில், நமக்கு தெரியும். திருவிழி மிலாலை, மிலாலை, மிலாலை சேக்கிழார்ல இருக்கு. திருவிழி மிலாலை அது கோயில்ல மிலரன்னு போட்டிருக்கலாம். சேக்கிழார் என்ன எழுதுகிறார் என்பதுதான். சேக்கிழார் என்ன எழுதுகிறார் என்பது அப்பரும் திருவிழாலை மிலாலை என்றுதான் பாடலும் பாடியிருக்கார். அப்படிதான் பாடல் இருக்கும். அன்னைக்கு நூலில் இருப்பதை சொல்லுகிறேன்.
அப்படி அங்க பாத்தீங்கன்னா குங்குளிய நாயனார் தொண்டர் மடத்துக்கு இவர் போகிறார். போயிட்டு நல்ல அமுது, எப்படி விருந்தோம்பல், இங்க நான் சொன்ன மாதிரி அங்கேயும் நல்ல விருந்தோம்பலை அவர் மனதார உண்ணுகிறாருங்க. அப்படி ரசிச்சு ஒவ்வொரு உணவாக உண்ணுகிறாராம். உண்ணுட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி நம்மளாம் அப்படி வரிசையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அது மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி அவர் காதில் விழுகிறது. என்ன செய்தினா, அங்க ஒரு சிறுவன் எந்நேரமும் அச்சப்பட்டுக்கிட்டே இருப்பானாமா. ஒரு சிறுவன், கோயில்ல மாணியாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், எதை செய்தாலும் அச்ச உணர்வோடையே செய்வானாம். பொதுவாங்க அச்ச உணர்வு இருக்க வேண்டும், ஆனால் அச்சத்தை கையாள தெரிய வேண்டும். இது நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, நான் நிறுவனம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருந்தோம். அதாவது மிஷினரி எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு அது எந்த மிஷினும் நாங்கள் தயாரிப்போம். ஒரு மிஷினை தயாரிக்கும் போது மக்களின் பாதுகாப்பு, அந்த மிஷினை பயன்படுத்துவதனுடைய பாதுகாப்பை நாங்கள் கவனத்தில் எடுப்போம். அது ஒரு அச்சமாக இருக்கும் எங்களுக்கு. அவருக்கு கை அடிபடக்கூடாது, கால் அடிபடக்கூடாது, ஏதாவது பொருள் தேய்மானமானால் அதை விரைவாக அவர்கள் செய்யும் அந்த அச்ச உணர்வை கையாள வேண்டும். அப்புறம் இது புரிஞ்சுக்கிட்டாருங்க. அந்த சிறுவனுக்கு அச்ச உணர்வு இருக்கலாம், தவறில்லை. ஒரு ஆலயத்தில் அச்ச உணர்வு இருக்கலாம், ஆனால் இறைவனிடத்தில் இருந்து கொண்டே அச்சத்தை கையாள தெரியாமல் இருப்பது பிழை. அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த சிறுவனுக்கு அச்ச உணர்வு போவதற்காகவே ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த சிறுவன் பெயர் என்ன தெரியுமா? மார்க்கண்டையன். அந்த மார்க்கண்டையனுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குதுங்க. நம்ம அதாவது இந்த இடத்துல நான் இந்த செய்தியை குறிப்பிடுவதற்கு காரணமே, மார்க்கண்டையன் ஒரு புராண கதை என்று சொல்லுவதும் உண்டு. ஆனா இந்த இடத்துல நம்ம மார்க்கண்டையின் பேரை மட்டும்தான் பார்க்கிறோம். மார்க்கண்டையின் பேருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வரியை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். அங்குதான் அவர் குறிப்பிடுகிறார், மாணி மார்க்கண்டையன் என்று குறிப்பிடுகிறார். மாணி மார்க்கண்டையன் என்றால் அந்த கோயிலில் பணிபுரியவர் என்று பொருள். கோயில்ல வேலை பார்ப்பவருக்கு மாணி. இதை நீங்க போன முறையை நான் சொன்னேன், திருவலஞ்சுழிய கல்வெட்டில் மிக அழகாக சான்றுகளோட எழுதியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தி கூட நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். அதனால நான் அந்த மாணிக்கு மேற்கொண்டு விளக்கம் கொடுக்க விரும்பும் இல்லாம நான் அப்படியே செய்திக்குள்ள போயிடுறேன். மாணி மார்க்கண்டையன் என்று சொல்கிறார். அப்படின்னா அந்த சிறுவன் இருந்திருக்கிறார், அந்த நிகழ்காலத்துல இருந்துதான் ஒரு பாடினதான் நம்ம பார்க்கலாம். அப்பர் பாடல் இருந்து அப்படி அவர் பாடிய அந்த வரிகள் இருக்குது பாருங்க, அது அப்படி அந்த கொஞ்சம் அழகு போல இருக்குங்க. எப்படி பாடுறாரு பாருங்க, மருள் துயர் தீர அன்று ஆர்ச்சித்து மாணி மார்க்க கண்டையர்க்கு காய் இருட்டிய மேனிவளை வாள் எயிற்று எரிபோலும் குஞ்சு சிருட்டிய நாவில் வெங்கூற்றம். நாவின் மூலமாக வெங்கூற்றம் பதைப்ப, அவருடைய பதைப்பை உதைத்த உங்கனே உருட்டிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. எப்படி எழுதுறாரு பாருங்க, அதாவது பதட்டத்தை உதைத்தான். நம்ம என்ன படிச்சிருப்போம் மார்க்கண்டேயன் வரலாறுல, சிவலிங்கத்தை உடைச்சிக்கிட்டு சிவன் மேல காலனை எட்டி உதைச்சதான்னு தான் நம்ம படிச்சிருப்போம். நான் அதுக்குள்ள அந்த சர்ச்சைக்குள்ள நான் சிக்கல. நான் இதுக்கு வேறொரு கருத்து என்ன சொல்றேன்னா, அச்சம் உணர்வு உள்ளவர் ஒவ்வொரு முறையும் இறந்து கொண்டே தாங்க இருப்பார். ஒருத்தர் அச்சப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒவ்வொரு மணித்துளிகளும் தான் வாழ்வதை விட இறந்து கொண்டே தான் இருப்பார். ஆனால் ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது விடுதலை. ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது விடுதலை. அவன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னை சுத்தி என்ன நடக்குது என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த இறைவனிடத்தில் இருக்கும் அந்த இளைஞனுக்கு இவர் சொல்லி புரிய வைப்பது போல் அந்த பதிகம் அமைந்திருக்கும். அடுத்து 9 பாடல் இருக்குதுங்க, அது எல்லாமே நான் படிச்சிருக்கிறேன். அவ்வளவு அழகா அந்த பையனுக்கு எடுத்து சொல்லுவாரு. எல்லாம் அந்த அச்ச உணர்வு போக வேண்டும். நமக்கு கூட அச்ச உணர்வு போக வேண்டும் என்பதற்காக நம்ம இன்னைக்கு எவ்வளவோ செயல்களை செய்கிறோம். அந்த அச்ச உணர்வு போவதற்காகவே பாடப்பட்ட பதிகம் அது. இது எங்கு பாடுகிறார் என்றால் திருவிழி மிலாலை கோயிலில் பாடுகிறார். இப்படி பாடிட்டு அடுத்து அவரு தன்னுடைய இன்னொரு பாடலையும் பாடுகிறார். அதே இடத்தில் தான் இன்ன வரைக்கும் அப்புறம் எங்கேங்க அங்கே அந்த திருவிழா மிலாலையே தான் இருக்காரு. அப்படி அவர் அந்த அச்ச உணர்வுக்காக பாடிவிட்டு அடுத்து எங்க போகுது பார்த்தீங்கன்னா,
அதே திருவிழி மிலாலையில இன்னொரு திருவிழி மிலாலை 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 திருவிழி மிலாலை திருவிழி மிலாலை அந்த திருவை விட்டுருவோம், மிலாலைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த திருவிழின்னு நம்ம சொல்லும்போது அந்த திருக்கும் இழுக்க வேண்டியதா இருக்குது. மிலாலை நாடு, சரிங்களா? மிலாலை நாடு. இப்போ உச்சரிப்பு கரெக்டா வருதுங்களா ஐயா? மிலாலை மிலாலை, சரி, மிலாலை. இப்போ அந்த நம்ம எல்லாருமே அந்த மிலாலை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு ஒரு கோயில் தான் அங்கே இருக்குது, நமக்கு தெரியும். ஆனால் அங்கு ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கிறார் என்று நமது அப்பர் அவர்கள் 8 பதிகம் பாடுறாருங்க. அந்த கோயிலில் நம்மகிட்ட இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது 8 பதிகம் பாடியிருக்கார். அந்த 8 பதிகத்தில் அவர் ஒரு மன்னனை பற்றி மிக அழகாக பாடுகிறார். என்ன பாடல்னா, அந்த மன்னன் பெயர் எவ்வி. இந்த எவ்வியினுடைய ஆட்சி முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த ஒரு பதிகம் மட்டும் பார்த்தால் நமக்கு புரியாது. திருஞான சம்பந்தர் 16 பதிகம் பாடியிருக்கார். சுந்தரர் 10 பதிகத்துக்கு மேல பாடியிருக்கார். இது எல்லாத்தை விட சிறப்பு, இந்த எவ்வி மன்னனை பற்றிய குறிப்பு குறுந்தொகையிலும் இருக்கு, அகநானூறுலையும் இருக்கு, புறநானூறுலையும் இருக்கிறது. இந்த நீங்க இதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் அங்கு ஒரு மன்னன் இருந்திருக்கிறான், அந்த நாட்டின் பெயர் தான் மிலாலை என்பது நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், திருவிழி மிலாலையில அப்பர் பாடினாங்கிற மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். மிலாலைங்கிறது நாடு தாங்க, நாடு தான். காரண பெயர் இருக்கலாம், அது வந்து இலக்கண புலவர்கிட்ட நம்ம மாரப்பனையாகிட்ட நீங்க கேட்டுக்கலாம், இல்லை நம்ம ஆசிரியர் ஐயாட்ட நீங்க கேட்டுக்கலாம், இருக்கலாம். எதுவும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள எல்லாம் போல இல்லை. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட மணித்துளிகளை நாம் விரைவாக முடிக்க முயற்சி செய்கிறோம். முயற்சி மட்டும்தான் செய்வேன். அப்படி அந்த மிலாலை நாட்டில் அவர் பாடுகிறார். என்ன காரணத்துக்காக பாடுறாருன்னா, அந்த அரசருடைய சிறப்பு பாருங்க. எப்படின்னா, அந்த அரசன் வந்து அரியணையில் ஏறுவது பொழுது அந்த நாடு எப்படி இருந்ததுன்னா பஞ்சத்தின் உச்சம். அந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு ஒருவேளை உணவுக்கு இப்படி ஒரு குவளை அளவுதான் உணவு கிடைக்குமா. ஒரு நாளைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் குவளை அளவுதான் உணவு. ஒரு குவளை அது எப்படி பத்துங்க, அவ்வளவுதான் உணவே கிடைக்குமா. ஆனால் அந்த மன்னன் தன்னுடைய பிடிவாதம்னு சொல்றாங்க, அது அட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்டுன்னா பிடிவாதம்னு ஒரு பொருள் இருக்கு, அதுக்குள்ள வேறு சில பொருள்களும் வரலாம். அவன் நல்ல முயற்சி எடுத்து மக்களை, இங்க நம்ம கவனிக்க வேண்டியதுதான், மக்களை படிக்காசு கொடையாக கொடுக்கும் அளவுக்கு ஒவ்வொருவரையும் வளர்த்தானாம். படிக்காசு மக்களுக்கு, அதாவது மன்னன் கொடை கொடுக்கலாம், செல்வந்தன் கொடை கொடுக்கலாம். ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு மக்களும் படிக்காசு இருக்காருங்க. அந்த படிக்காசு என்று சேக்கிழார் அவர்கள் மிக அழகாக எழுதுகிறார். அந்த படிக்காசை அப்பர் அவர்கள் பெற்றதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. அதை பத்தி பெருசா சான்று இல்லை, இருந்தாலும் ஒரு குறிப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படின்னா ஒரு சுவையா நீங்க எடுத்துக்கோங்க. அதுல எதெல்லாம் நல்ல செய்திங்கிறது சோம் ஒருவன் மட்டும் ஆய்வு செய்து சொல்லுவது முடியாத காரியம் அப்பா. எல்லோரும் அவரவர்கள் ஆய்வு செய்யுங்கள், அதுவே எனது வேண்டுகோள், விருப்பமும் கூட. அப்படி அந்த இடத்தில் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மன்னன் அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கானுங்க. அந்த நாட்டு மன்னனை பற்றி நாம் ஒரு முறை இங்கு தனியா பேசுவோம். அந்த நாட்டினுடைய சிறப்புகளை பற்றியும் சிறப்பு சார்ந்தகளை பற்றியும் நாம் இங்க தனியா ஒரு முறை பேசுவோம். அந்த மிலாலை நாட்டினுடைய சிறப்பையும் அப்பர் மிக அழகாக பாடுகிறார். நாம் இதைத்தான் கவனிக்கணும். நம்ம என்ன சொல்றோம்னா அது ஆன்மீக நூல், அது சிவனை மட்டுமே ஆற்றுப்படுத்தியது. யார் சொன்னது? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அதில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடை சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம சூயஸ் கால்வாயை வெட்டினது எவ்வளவு சிறப்பா மேடை போட்டு பக்கம் பக்கமா பேசுறோம். ஒரு மன்னன், ஒரு மலைவாழ் மக்கள், அவன் மன்னன் கூட கிடையாது, ஒரு குறுநில மன்னன் தான் சொல்றாங்க, மன்னனே சொல்ல, தலைவன் தான் சொல்றாங்க. தக்கோலம் வாய்க்காலை வெட்டியதாக குறிப்பு இருக்கு. தக்கோல வாய்க்கால் இன்னைக்கு எங்க இருக்குதுங்க? மெட்ராஸில் இருக்கிற இன்னைக்கு கோவம் தான் தக்கோல வாய்க்கால். இன்னைக்கு கூவம் ஓடுது பாருங்க, மெட்ராஸை சுத்தியும் ஓடுது. இல்ல, இந்தியா விடுதலை பெறுவதற்கு
முன்னாடி வரைக்கும் அதில் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இந்தியா விடுதலை பெற்றதுக்கும் மீன் பெற்றதுக்கு அப்புறமும் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. இப்போ மீன் இருக்கான்னு எனக்கு தெரியல. முதல்ல அதுக்குள்ள கப்பலே போகிறதில்ல. குளிச்சுட்டே இருந்தாங்க. உணவுக்கு குளிச்சு மிக பேர் போட்ட அதையை மனிதர்களால் வெட்டப்பட்ட வாய்க்கால், அதை மிக சரியாக சான்றுகளோட எழுதிய நூல் பேர் என்ன தெரியுங்களா? தி காட்ஸ் ஆஃப் ஹோலி ஹூவம். மிக சான்றுகளோட எழுதியிருக்காங்க. தி காட்ஸ் ஆஃப் ஹோலி ஹூவம்ங்கிற அந்த நூலில் எழுதியிருக்காங்க. அந்த கால்வாயை வெட்டின ஒரு மன்னனை சுந்தரர் பாடுறாருங்க. திருவொற்றி ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் தாங்க அதுக்கு சான்று. இன்னைக்கும் நீங்க திருவொற்றி ஊருக்கு போனீங்கன்னா சிவனுக்கு 2ஆம் நிலை பூஜை தான். அங்க இருக்கக்கூடிய சங்கிலியர் என்கிற அவர் பேரும் சுந்தரர் தான். அவருக்கு தான் முதல் நிலை பூஜை. அவர் மனைவிக்கு தான், அதாவது துணைவியாரோட தான் அந்த கோயில் இருப்பார். இறைவன் என்பவருக்கு 2ஆம் நிலை பூஜை தான். எதுக்குங்க? ஒரு வாய்க்கால வெட்டினவர். இது எதில் எழுதியிருக்காங்க? நம்ம சேக்கிழார் நூல்ல இருக்கு. அப்ப இது எப்படி ஒரு இலக்கியம், எப்படி ஒரு இறைவனை மட்டும் சொன்ன நூலாக இது ஆகும்? பல செய்திகளை சொன்ன நூலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அப்படித்தான் அப்பர் இவர் இந்த மிளலை நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வியை பாடுகிறது போல இந்த பதிகம் அமைஞ்சிருக்கும். அதுல பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் வரி எழுதுறாரு பாருங்க. எப்படின்னா, வான் சொட்ட சொட்ட நின்று அட்டு வளர்மதியோடு அயலேங்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் வரிங்க. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு ஏஆர் ரஹ்மான் படத்துல வரக்கூடிய சொட்ட சொட்ட நினைது தாஜ்மஹால் அந்த பாட்டு தான் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை எழுதியிருக்கலாம், எனக்கு எப்படி தெரியும்? அது வைரமுத்துக்கிட்ட தான் கேட்கணும், இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் தான் கேட்கணும். அப்படி அந்த பாருங்களேன், வானத்திலிருந்து தண்ணி இப்படி விழுகுது. தண்ணினே சொல்லியிருக்கலாங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறார்? அப்படி வான் சொட்ட 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 நின்று அட்டு வளர்மதியோடு அயலேன்னு முதல் வரி எழுதுறாருங்க. அடுத்த வரி பாருங்க, தேன் சொட்ட சொட்ட நின்று, தேன் சொட்ட சொட்ட நின்று அட்டு திருக்கொன்றை சென்னி வைத்தேன். அடுத்த வரி, மான்பெட்டை மான்பெட்டை நோக்கி மானலீர் மணிநீர் மிளாலை உள்ளீர், நான் சட்ட உம்மை மறைக்கினும், நான் சட்ட உம்மை மறைக்கினும் என்னை குறிக்குமினேன்னு பாடுறாருங்க. இதுல இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னாங்க, அந்த வானத்திலிருந்து விழக்கூடிய அந்த மழை துளிகளை மெஞ்ஞானத்தோடு அந்த ஒவ்வொரு துளியும் பயன்படுத்தியது தெரிந்த மன்னன் அதற்கு அடம்பிடித்து நிற்பானாம். இந்த வானத்திலிருந்து விழுகிற ஒவ்வொரு மழை துளிகளையும் மிகச்சரியாக பயன்படுத்தி அதை மக்களுக்கு சரியான வழிமுறைகளை காட்டி, இதை இன்னைக்கு செய்யணும்னா செஞ்சே ஆகணும், செய்யாம யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த மன்னனும் போக மாட்டாராம். அதனாலதான் அந்த நாட்டு மக்கள் படிக்காசு கொடையாக கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்தார்கள். இல்லைட முடியுமா? அப்படி உயர்ந்துகிறார்கள். இந்த கொன்றைனா இன்னொரு பொருள் இருக்குதுங்க. அதாவது கொன்றை மலர் சூடியவன் தலையில சிவனுக்கு சொல்லுவாங்க. அதே இன்னொரு பொருளும் எடுக்கலாம். எப்படின்னா, கொன்றை பண்பையும் சொல்லலாம். பண்பை தலையில் சூடி, இன்னைக்கு நம்ம தலகணத்தை இவன் தலையில சூடிட்டு சுத்தராம் பாரு நம்ம சொல்றோம் இல்ல, பேச்சு வழக்கு தான். தலகணத்தை தலையில சூடிட்டு சுத்தராம் பாரு தெருவில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. ஏன் ஒரு நல்ல சிறந்த மனிதன் பண்பை தலையில் சூடிக்கொள்ள கூடாது? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி கொன்றை மலரை சூடுவது போல் பண்பையும் சூடிக்கொண்டார் எங்கள் எவ்வி மன்னன் என்று மிக அழகாக பாடிய பதிகம் தான் அந்த பதிகம். இந்த பதிகத்தை நான் முழுசா சொல்லுவதற்கு நேரம் இங்கே போதாது. நீங்க எல்லாரும் நான் சொன்ன அந்த பதிகத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். அதாவது மிளாலை அப்படிங்கிறதுலேயே அந்த பதிகம் அப்படியே போகும், நீங்க படிச்சு பாருங்க. நாம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நாடானாலும் சரி வீடானாலும் சரி தலைவன் அவசியம். அந்த தலைவனுக்கு பண்பும் அவசியம், வீட்டுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதும் அவசியம். இதை நாம் பற்றி தெரிந்து கொள்வதால் நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியாக நமக்கு இருக்கும். நாமும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வளமான வாழ்வை வாழ்வோம். பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.